எப்போதுமே நாம ஒரு பிரம்மாண்டமா மாறணும் அப்படின்னா, அதாவது சொல்லுவாங்க இல்லையா? நாம வந்து ஒரு பெரிய கோடா மாறணும் அப்படின்னா வந்து நம்மளோட கோட தான் பெருசாக்கணும்னு இல்ல. பக்கத்துல இருக்க கோடு சிறுசானாலும் நம்ம பெரிய கோடா தானே மாறுவோம். திராவிட முன்னேற்ற கழக கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்ல இன்னைக்கு எவ்வளவோ பேர் மாற்று கருத்துக்கள பேச ஆரம்பிச்சிருக்காங்க. விமர்சனங்கள எடுத்து வச்சிருக்காங்க. இங்க இருக்கிற பாமக வந்து எப்படி வெளியில இருந்து பாஜகவை விமர்சித்து கண்டன அறிக்கைகள் வெளியிடுறாங்கன்னு சொல்றீங்களோ, அதே போல கம்யூனிஸ்டுகளும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்து கண்டன அறிக்கைகள் வெளியிடுறாங்க. விடுதலை சிறுத்தைகள் வெளியிடுறாங்க. சோ அங்க இருக்கக்கூடிய கட்சிகளும் கூட பிளவுபடலாம். அதற்கான சாத்தியங்கள் இருக்குது. இருந்தாலும் கூட நீங்க சொல்வது போல இன்றைய சூழல்ல இந்த கள நிலவரத்துல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வலுவா இருக்கிற மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வலுவா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, நான் அதை ஒத்துக்கிறேன். அது எனக்கு மாற்று கருத்து கிடையாது. இது வலுப்பெறுவதற்கான சாத்தியமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதுல எனக்கு மாற்று கருத்து இருக்கு. ஏன்னா இந்த அலையன்ஸ் எப்போதுமே இப்படிதான், லாஸ்ட் மினிட்ல தான் இது ஃபார்ம் ஆகும், லாஸ்ட் மினிட்ல தான் இது ஷேப் ஆகும். சோ அப்படியான சாத்தியங்கள் இன்னும் ஓப்பனா இருக்கதா நான் பாக்குறேன். பாமகக்குள்ளார இருக்கக்கூடிய ஸ்பிளிட் அது ஒரு பக்கம் இருக்கு. தேமுதிக தன்னுடைய முடிவை ஜனவரி மாசம் அறிவிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. இதுல இருக்கக்கூடிய மற்ற சிறிய சிறிய கட்சிகள் எல்லோருமே இந்த நிமிடம் வரை எங்குமே அவர்கள் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியே போகிறோம்னு சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய ஒரு ஊடகங்கள் எல்லோரும் சேர்ந்து அதிமுக கூட அலையன்ஸ்ல யார் வந்தா, ஒரு பெரிய கட்சி கூட வரல, ஒரு பெரிய கட்சி கூட வரல அப்படின்னா நீங்கள் யாரை பெரிய கட்சி என்று சொல்ல விரும்புகிறீர்கள்? பெரிய கட்சிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 தான். அது உலகத்துக்கே தெரியும். ஒன்னு திமுக, இன்னொன்னு அதிமுக. இல்ல நான் அதிமுக போச்சு எடப்பாடி பழனிசாமி சொன்னதை சொல்றேன். இல்ல அதத்தான் மாட்ட கட்சி ஒண்ணு வர இருக்கு அப்படிங்கிறாரு. ஒரு கூட்டத்துல போய் பேசுறாரு. அங்க போயிட்டு யாருமே வரல, ஒருத்தங்க கூட அலைன்ஸ் வர மாட்டாங்கன்னு ஒரு தலைவர் எப்படி சொல்ல முடியும்? தன்னுடைய கட்சி தொண்டர்களை ஊக்குவிக்கிறதுக்காக சொல்றாரு. ஏன் தாவேகா வந்தா நீங்க என்ன வருத்தப்பட போறீங்களா? உங்களுக்கு சந்தோஷம் தானே? தாவேகா வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல வந்தா நீங்க தடுக்க போறீங்களா? தடுக்க மாட்டீங்கல்ல? இல்ல தடுப்பீங்களா? வரப்போதா? இல்ல வந்தால் நல்லது தானே. திமுகவை வீழ்த்துவதற்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் தவறு கிடையாது.